யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வா இருக்கிறோம், நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கூரை மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு. சரி, அடுத்த கொஞ்சம் நேரம் தேவ செய்தியை நம்ம கேட்கறதுக்கு போகிறோம். தூக்கம், வேற எங்கேயாவது சிந்தனை, அதெல்லாம் நமக்கு என்ன தேவையில்லை. ஏன்னா இந்த நேரத்தில் பிசாசானவன் என்ன பண்ணுவான், வேத வசனத்தை கேட்க விடாதபடி நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. சரி, தொடர்ந்து யாக்கோபினுடைய புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக யாக்கோபு ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன், அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன். இந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது உலகப்பூர்வமாக சொல்கிற போல வயசானது அந்த மாதிரி கிடையாது. நான் 15 வருஷ கிறிஸ்துவன், நான் 20 வருஷ கிறிஸ்துவன், நான் பரம்பரை கிறிஸ்துவன், அதெல்லாம் இல்லை. முதிர்ச்சி அப்படின்னா என்னைக்கு அது தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அன்னையிலிருந்து என்ன பண்ணுது, ஒரு முதிர்ச்சி என்ன பண்ணுது, தொடங்கு. அதுதான் முதிர்ச்சி. நம்ம கடந்த 2 சாப்டர்ஸ் பார்த்தோம், 2 அதிகாரங்கள் பார்த்தோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். முதல் அதிகாரத்திலே சோதனைகள் மத்தியிலே தேவ ஞானத்தை பெற்று எப்படி நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவதுன்னு நம்ம தியானிச்சோம். 2வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட ஞானத்தை விசுவாசத்தின் மூலமாக எப்படி நம்முடைய செயல்களிலே கொண்டு செல்வது, அது ரொம்ப முக்கியம். படிக்கிறது ரொம்ப சுலபம், படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி செயல்படுத்துவது, என்னுடைய கிரியைகளிலே அதை நான் எப்படி என்ன பண்ணுவது, செயல்படுத்துவது. 3வது ஒரு காரியம், இந்த முதிர்ச்சி, விசுவாசத்திலே முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னு சொன்னால் 3வது ஒரு காரியம் என்னன்னா, பேசுகிற பேச்சு, நாவு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாவை குறித்து தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதிகம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு சுலபமாக வாயில் சொல்லிடுறோம் நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, கிரியைகள் என்னென்ன இருக்குன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. முதல்ல நம்ம ரொம்ப குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பேச்சு தான் நம்மளை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். என்னுடைய பேச்சு தான் நான் தேவனுடைய பிள்ளையா, உலகத்தை சார்ந்த பிள்ளையா, இல்லை நான் தேவனுக்குள்ளே பக்தி வைராக்கியம் காட்டுகிற மகனா மகளா என்பதை இந்த உலகத்தில் என்ன பண்ணும், காட்டுகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. கடந்த வாரத்தில் அநேகர் போதகராக இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம தியானித்தோம். போதகராக இருக்கக்கூடாது ஏன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 2வது ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த நாவுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டு. என்ன வல்லமை அப்படின்னு சொன்னால், அவனை உருவாக்குவதும் அந்த நாவு தான், அழிப்பதும் அந்த நாவு தான். பேச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பேச்சு தான் ஒரு மனிதனை உருவாக்குவதும் அழிப்பதும். அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு வசனங்களை அதுக்கு முக்கியத்துவமாக என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். ஒரு பரிசுத்தமான பேச்சு அல்லது பரிசுத்தமான நாவு தான் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு உண்டான ஒரு சாட்சி. என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்கள், அதில் முக்கியமாக பேச்சு தான் ரொம்ப முக்கியம். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பூரணராயும் நிறைவுள்ளவர்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்கேயும் பாருங்க, ஒரு பூரண புருஷன், ஒரு ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முழுமை அல்லது ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரணம், சம்பூரணம் அப்படிங்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேர் நம்ம அப்படி ஒரு சம்பூரணத்தை, ஒரு பூரணத்தை நம்ம அடைந்திருக்கிறோம்? சில காரியங்கள் உண்டு. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல், ஞானஸ்தானம் எடுக்கிறது, திருவிருந்து எடுக்கிறது, தசமபாகங்கள் கொடுக்கிறது, காணிக்கை நம்ம கொடுக்கிறது, இது எல்லாமே பண்ணிட்டா ஒரு பூரணம் அடைந்த ஒரு வாழ்க்கை ஆயிருமானா கிடையாது. ஒரு பூரணம் அப்படின்னு சொல்றது அவனுடைய செயல்களில் தான் என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். அவனுடைய பேச்சு, அவனுடைய கிரியை, அவனுடைய நடவடிக்கைகள், இதுதான் அந்த மனுஷன் பூரணனா, அவன் ஒரு மெச்சூரான ஆளா இல்லையா என்பதை என்ன பண்ணுகிறது, நிறைவேற்றுகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது.
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுப்பாடு. இன்றைக்கு உலகத்துல இல்லாத ஒரு விஷயம். எல்லா விஷயங்களும், கை, கால், கண்ணு, பேச்சு, பார்வை, எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாடு இல்லாத, சுய கட்டுப்பாடு இல்லாத மனுஷங்களை நாம் என்ன பண்ணுவது பார்க்க முடியும். கொலை பண்ணுகிற அளவுக்கு, திருடுகிற அளவுக்கு. சில நேரங்களில் பாருங்க, திருடுகிற குணம் நமக்குள்ள இருக்காது. காலங்காலமாக நம்ம அந்த திருட்டுங்கிற எண்ணம் நமக்குள்ள வராது. ஆனால் நம்மளை அறியாமையே சின்ன சின்ன பொருளை எங்கேயாவது எடுத்து வச்சுக்குவோம். என்ன பண்ணுவோம்? எடுத்து வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடைக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க தெரியாமல் 5 ரூபா கொடுக்க வேண்டியதில் 10 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா, அந்த 5 ரூபா பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்காது நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அதை தெரிஞ்சு பாக்கெட்டில் போட்டு வந்துடுவோம். சரி, இருந்துட்டு போது விடுங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம், அந்த கடைக்காரன் அன்னைக்கு என்ன ஏமாத்தினான் பார்த்தீங்களா, இவன் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கான் பார்த்தீங்களா, இவன் எவ்வளோ சம்பாரிச்சு, அந்த 5 ரூபா உனக்கு பெருசா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை நியாயப்படுத்திக்கிறது உண்டு. அப்போ இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறத என்னைக்கு நாம் சுதந்திரிக்கிறோமோ, என்னைக்கு அடைகிறோமோ, அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு மகனாக, மகளாக இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள கட்டுப்பாடு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல், தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காமல் ஒரு சின்ன பிள்ளையோ, ஒரு வாலிப வயது மகனோ, ஒரு வாலிப வயது மகளோ, இல்லை ஒரு வயதானவர்களோ, இல்லை ஒரு நடுத்தரமானவர், யாரை வேணா எடுத்துக்கலாம், பிறந்த நாட்கள் முதல் கொண்டு மரிக்கிற வரைக்கும். நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சேன், நான் டீச்சருக்கு கீழ்ப்படிஞ்சேன், நான் உலகத்தில் என் சொந்தக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன், இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன் இப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் கட்டுப்பாடை இழந்து இன்றைக்கு வாழ்க்கையிலே பாவங்களையும் தவறுகளையும் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சேன், என் படிப்புக்கு கீழ்ப்படிஞ்சேன், உலகத்தில் அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்றது அல்ல. என் தகப்பன், அதாவது என் கடவுளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். இன்றைக்கு உலக மனிதர்களுக்கு இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஒவ்வொரு மனுஷனும் உபயோகப்படுத்துகிறோம். நீங்க ஒரு ஆளுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா, அந்த கீழ்ப்படிதலை இந்த உலகம் எப்படி உங்களிடத்துல உபயோகப்படுத்தி கொள்ளுகிறது? ஏதாவது நம்ம கிட்ட தேவையை பூர்த்தி செய்ய நம்முடைய கீழ்ப்படிதலை உபயோகப்படுத்திக்குவாங்க. எப்படியாவது நம்மளை ஏமாத்திரணும், எப்படியாவது நம்மளை வஞ்சித்திரணும், எப்படியாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பிடுங்கிடணும். பெற்ற தாய் தகப்பன்மார்களை இன்னைக்கு பெற்ற பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்கன்னு சொல்லி அவங்கள தப்பா யூஸ் பண்றது உண்டு. அவங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது, அவங்களுக்கு சரியான ஒரு காரியம் நடக்கும் பொழுது, எங்க அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துட்டா, எங்க இவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடுமே, நம்ம இனி என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று சொல்லி அந்த கீழ்ப்படிதலை தப்பாக பயன்படுத்துறது உண்டு. பிள்ளைகளை தன்னுடைய சுய லாபத்திற்கு இன்றைக்கு தாய் தகப்பன் பயன்படுத்துகிற ஒரு காலம் உண்டு. அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இந்த உலகளாவிய முறையிலே அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். ஆனா ஒரு பிள்ளை, ஒரு மகனோ ஒரு மகளோ கர்த்தருக்கு தன்னை சப்மிட் பண்ணும்போது, கீழ்ப்படியும் போது நடக்கிற ஒரு மாற்றம் என்னன்னா, இந்த உலகத்துல நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றான். ஹல்லேலூயா. நீதி உள்ள, நியாயமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்றான், வாழ ஆரம்பிக்கிறான். அப்ப கர்த்தருக்கு ஒருத்தங்க கீழ்ப்படியும் பொழுது அவங்க முதலாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நாவை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கட்டுப்பாடு. பொய் சொல்லாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, குறை சொல்லாம, அசுத்தமான பேச்சு, அசுத்தமான காமெடி, அசுத்தமான வார்த்தைகள் இதெல்லாம் இல்லாம என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைகிறானோ, அப்பொழுது அவனுடைய சரீரமும் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுகிறது, வர ஆரம்பிக்கிறது. நாவு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க, அவனுடைய லஸ்ட், அவனுடைய இச்சையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க, அவனுடைய குறைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க, இது எல்லாவற்றுக்கும் என்ன தேவைன்னா, நம்முடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். நம்முடைய நாவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், கட்டுப்பாடா வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சரீரம் கட்டுப்பாடா இருக்கும். நம்முடைய நாவு அசுத்தமானதுன்னா இந்த சரீரம் அசுத்தமாகும். நம்முடைய நாவு பரிசுத்தமானது அப்படின்னு சொன்னா இந்த சரீரம் பரிசுத்தமான ஒரு சரீரமாக என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். நாவு. அதனாலதான் யாக்கோபு ரொம்ப அதிக வசனங்கள் இதுல முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய, போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம், எங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன தேவையை பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது.
என்னுடைய கான்வர்சேஷன், என்னுடைய உரையாடல் ஒருத்தர்கிட்ட எது முக்கியம் எது தேவையில்லாது இதையெல்லாம் நிதானிக்க முடியாமல் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காதனால தான் பல குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போகிறதே. பல பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறதே. அது சிறியவங்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். வேத வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த பேச்சு ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. யாக்கோபு அதுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா என்ன பண்றாரு, பேசுறார். முக்கியமா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த பேச்சுக்காக 8 ஓமைகளை பயன்படுத்துறார். குதிரை, கப்பல், நெருப்பு, மிருகங்கள், பிசாசானவன், ஓய்வில்லாத பிசாசானவன், பாய்சன், விஷம், அடுத்தது மரம். இந்த மாதிரி ஸ்பிரிங் காலம், அதாவது பனி, அந்த மாதிரியான ஒரு காலம். இந்த மாதிரி 8 ஓமைகள் இந்த பேச்சுக்கு மாத்திரம் என்ன பண்ற உபயோகப்படுத்துற. அதெல்லாம் தியானிக்க போறோம் இந்த வாரம். இந்த 2ஆம் வசனத்துல முதல் பாயிண்ட் என்ன, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், தவறுகிறோம், ஸ்லிப் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். அல்லேலூயா. கேஷுவலான ஒரு வார்த்தை, சர்வ சாதாரணமான வார்த்தை. நடந்து போயிட்டு இருக்கிறேன், டக்குன்னு ஒரு வலிக்கு விட்டுருது, என்னாச்சு அப்படிங்கிறோம், ஸ்லிப் ஆயிட்டேன், நான் எதிர்பார்க்காம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். உலகப்பூர்வமா நடக்கும்போது அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நாம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம்னாவே புரிஞ்சுக்கணும், பிசாசானவன் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அதுலதான் யாக்கோபு சொல்றாரு, அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நல்லா கவனிங்க, தவறுகிறோம், ஸ்லிப் ஆகிறோம். எப்படி ஸ்லிப் ஆகிறோம் அப்படின்னா, என்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் என் கால் இழுத்துக்கிட்டு போறதுக்கு பேர் தான் ஸ்லிப்பு. அப்படிதானே? நம்ம நடக்கும்போது கட்டுப்பாடாக தான் நடந்து போறோம், ஆனால் யதார்த்தமா கீழே ஏதோ ஒரு பாசம் இருக்குது, ஒரு எண்ணெய் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வாழைப்பழ தோல் இருக்குது, இல்லை படி முன்னும் பின்னுமாக இருக்கும் பொழுது என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் அதில் காலை வச்சேன்னா இழுத்துட்டு போயிடுது. அப்போ என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு கீழே என்ன இருக்கோ அது என்ன பண்ணிடுது, இழுத்துட்டு போயிடுது. இதுதான் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாம ஏதோ ஒரு காரியம் நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கட்டுப்பாடை நம்ம இழந்துட்டோம், நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்துட்டோம், நமக்குள்ள இருக்க தேவ கிருபையை நாம இழந்துட்டோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். யாக்கோபு சொல்றாரு, அநேக விஷயங்களில். பாஸ்டர், அநேக விஷயங்களை என்ன கொலை பண்ணிட்டேனா, நான் திருடிட்டேனா, இல்லை நான் ஏதாவது அப்படி பண்ணிட்டேனா, இப்படி பண்ணிட்டேனா, இப்படிலாம் நம்ம சொல்றது உண்டு. இதில் சொல்றது போல விபச்சாரம் பண்ணிட்டேனா, வேசித்தனம் பண்ணிட்டேனா, சிகரெட் பீடி குடிச்சிட்டேனா, இல்லை ஒரு குடிகாரனா நான் இருந்துட்டேனா, அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, சில நேரத்தில் சில இடத்துல சொல்லும் பொழுது ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் கலர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தது ஒரு கலராக இருக்கும், சொல்றது ஒரு கலராக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கருப்பு கலரை பார்த்துட்டு அவங்ககிட்ட ப்ரௌன் கலர்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள். என்னது, 2 கால் உள்ள ஒரு மிருகத்தை பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் 4 கால் மிருகம் சொல்கிறோமா இல்லையா? அது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம பார்க்குறது ஒன்று, நம்ம சொல்கிறது வேற ஒன்று. இதெல்லாம் தவறுதெல்லாம் சொல்கிறோங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கோபத்தில் நான் பேசுகிறேன் பாஸ்டர், அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, என்ன எரியாமல் எனக்குள்ளே வருது ஒரு வார்த்தையை நான் விட்டுறேன், அவங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நான் பேசுகிறேன், அவங்க அன்னைக்கு பண்ண தப்பை குறித்து நான் பேசுகிறேன், ஒரு கெட்ட வார்த்தை நான் பேசுகிறேன், அது அவங்க பண்ண பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை பாஸ்டர், என்னால் அதில் கண்ட்ரோல்டாக இருக்க முடியல, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு. அடுத்த ஒரு விஷயம் இதில் தவறும். 3வது ஒரு விஷயம்னா காசிப் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு 2 பேர் சேர்றோம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது என்னமோ ஒரு பரிசுத்தமாக ஆரம்பிக்கும். சோத்திரம், வாங்க அம்மா பிரைஸ்லா, ஐயா பிரைஸ்லா, நல்லா இருக்கீங்களா, ஓகே வாங்க டீ சாப்பிடலாம், இப்படி தான் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ஹோலி மீட்டிங் மாதிரி, ஒரு பரிசுத்த கூடுகை மாதிரி ஆரம்பிக்குது. அது அப்படியே கொஞ்சம் போக 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 அவங்க குடும்பத்தை பற்றி தெரியும், அந்த பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த பிள்ளை அந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஐயாவை பற்றி ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது. உடனே நம்ம ஏங்க அவங்கள பற்றி ஏங்க சும்மா பேசிட்டேங்க, இதில் என்ன அவங்ககிட்ட போய் நாங்கள் போய் பேசிட போகிறோமா, இல்லை அவங்ககிட்ட போய் ஏதாவது சொல்லிட போகிறோமா, இப்போ நாங்கள் 2 பேர் பேசுறதுனால அங்கே ஏதாவது நடந்துருமா, சொல்கிறோமா இல்லையா, புறம் பேசுறது. அதுக்கு அடுத்தது உண்மையை மறைச்சு என்ன பண்ணுறது, பொய் பேசுகிற சில விஷயங்கள்.
இதுக்கு எல்லாம் நம்ம ஏன் போய் பேசுனீங்க அப்படின்னு, ஐயோ உண்மையை சொன்னா என்ன நடந்துடும் தெரியுங்களா, கலவரமே ஆகிடும் பாஸ்டர், அதனால சில இடங்களில் நான் போய் பேசி தான் ஆகணும், போய் நான் வந்து பேசிட்டேன். இல்லை, இது எல்லாத்துக்கும் நம்ம இதில் கொலையும் வரல, விபச்சாரம் வரல, வேசித்தனம் வரல, திருட்டு வரல, இந்த மாதிரி காலம் வரல. நல்லா கவனிங்க, இதில் வர்றது என்ன, தவறுதலாக பேசிட்டேன் பாஸ்டர், நல்லதுக்கு பேசினேன் பாஸ்டர், இல்லை இப்படி இருக்கணும்னு பேசிட்டேன், அப்படி இருக்கணும்னு பேசிட்டேன், ஒரு ஆறுதலுக்கு பேசிட்டேன், நான் உடஞ்சு போய் இருந்தேன், அவங்க என்கிட்ட பேச வந்தாங்க, நான் அப்படியே பேசிட்டேன். இல்லை, அநேக விஷயங்கள், இதுதான் அநேக விஷயங்கள். அதில் சொல்றாரு எல்லோரும், இதுல யாரும் நான் பரிசுத்தவான் நீங்க பரிசுத்தவான், நீங்க பாவி நான் பாவி, நான் பரிசுத்தவான் நீங்க பாவி அப்படின்னு யாரையுமே இந்த இடத்துல குற்றம் சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கு சுலபமா ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க பெத்தவங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்ல நீ தான் தப்பு பண்ணவ, இல்ல பிள்ளைகள் தாய் தேவனை பார்த்து நீங்க தான் தப்பு பண்ண, இல்லை அடுத்தவனை பார்த்து சொல்லிடுவாங்க, கை நீட்டி சொல்லி நீ யூ ஆர் மிஸ்டேக், யூ டன் அ மிஸ்டேக், நீ தப்பு பண்ண, நீ பாவம் பண்ண. இட்ஸ் வெரி ஈஸி, சுலபமா சொல்லிடலாம். ஆனா யாக்கோபு பாருங்க என்ன சொல்றாரு, நாம் எல்லோரும், ஹல்லேலூயா, என்ன சொல்லுங்க அந்த வார்த்தையை, நாம் எல்லோரும். யாக்கோபு வந்து ஒரு செயின்ட் அப்படிங்கிறோம், செயின்ட்னா ஒரு பரிசுத்தவான். ஆனா அவர் என்ன அடையாளப்படுத்திக்கிறாரு, நாம் எல்லோரும் என்ன பண்றோம், தவறு செய்யறோம். அநேக விஷயங்களில் பெரிய பெரிய பாவங்கள் என்று சொல்லி நம்ம அடையாளப்படுத்திட்டு அதையெல்லாம் நான் செய்யறதில்ல பாஸ்டர், என் கோபத்தில் சில காரியங்கள் செய்கிறேன், எனக்கு தெரியாமல் சில காரியங்கள் செய்கிறேன், என்னை அறியாமல் சில காரியங்கள் செய்கிறேன், எனக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு அதுக்கு சப்போர்ட்டிவாக சில காரியங்கள் நான் செஞ்சுக்கிறேன். அநேக விஷயங்களில் பரிசுத்தம் என்பதுக்கு நம்ம வரையறை வைக்க முடியாது. இது கொஞ்சம் பண்ணா பரிசுத்தம், கொஞ்சம் தப்பு பண்ணிக்கலாம், கொஞ்சம் இப்படி இருந்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. பரிசுத்தம்னா பரிசுத்தம், அவ்வளவுதான். அங்க கொஞ்சம் அசுத்தம் வந்துட்டாலும் பரிசுத்தம் முழுவதும் என்ன பண்ணுது, கெட்டு போனதா என்ன பண்ணுது, மாறி விடுகிறது. நம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எதை எங்க சொல்றாரு அப்படின்னா, நம்ம எந்த சந்ததியில வந்திருக்கிறோம், ஆதாம் ஏவாளுடைய சந்ததி. ஹல்லேலூயா. நான் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில, நீங்களாகட்டும் நானாகட்டும் இந்த பூமியில் உள்ள அனைவரும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததி. அப்ப எல்லோருமே பாவத்தினுடைய சந்ததி தான். யாருமே இங்க நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது, நான் ரொம்ப யோக்கியமானவன், நான் ரொம்ப நல்லவன், நான் உங்களுக்கு போதகம் பண்றதுனால பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தவான் சொல்ல முடியாது. இல்ல மற்றவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க அசுத்தமான, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. எல்லோருமே பாவத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம். இப்ப பாவத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்த நம்ம இயேசு கிறிஸ்துவ நாடி எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஸ்டெப்ஸ், நான் நடக்கிற பாதை நீதியுள்ள பாதையா இருக்கணும், என்னுடைய பேச்சு சுத்தமான பேச்சா என்ன பண்ணும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பாவம் வந்த உடனே, கடந்த வாரத்தில் அதான் தியானிச்சோம், பாவம் வந்த உடனே தேவன் வந்து கேட்கிறாரு, யார் பாவம் பண்ணீங்க, யார் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்ன, யாரும் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில் என்ன இல்ல. ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்கும்போது ஆதாம் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணல, நீர் கொடுத்த உடைய சொல்லுங்க, நீர் கொடுத்த ஏவாள் அவங்க சொல்லிதான் நான் பண்ணேன், நான் தப்பு பண்ணல அப்படின்னு அவர் கையை தூக்கிட்டார். ஏவாள்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றாரு, ஏவாளை நீ எதுக்கு இதை பண்ண, எதுக்கு தப்பு பண்ண, உடனே ஏவாள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணல, நீர் வச்சிருந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு. எஸ், பாவம் வந்த உடனே யாருக்கும் மனம் திரும்புகிற எண்ணம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதுதான், மனம் திரும்புதல். நம்ம அடுத்தவங்களை we are ready to accuse, அதாவது அடுத்தவங்களை குறை சொல்லுவதற்கு நாம் தயாரா இருக்கிறோமோ தவிர, என் வாயை திறந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிற மனநிலைமை பாவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாது, வராது. ஆனா என்றைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வராரோ, ஆண்டவர் ஒரு ஆணுக்குள்ளயோ பெண்ணுக்குள்ள வராரோ, நடக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நான் யாரு, பாவி. மனம் திரும்புதல் தான் முதல் ஸ்டெப்பே. என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தவறு என்று என்றைக்கு எனக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் என்னை திருத்திக் கொள்ள முடியும். நான் இன்னொருத்தரையே தப்பு 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 தப்புன்னு நான் கை காட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பண்ற தப்பு எனக்கு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், நான் நினைச்சுக்கிறேன் அது தவறே கிடையாது அப்படின்னு சொல்லி. நாவு அப்படிதான். இன்னொரு வசனத்தை கூட அழகா வாசிக்கலாம், எடுத்து கூட வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 73வது வசனம். மத்தேயு 26:73. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க,
பேதுருவை எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, பேதுருடைய தோற்றத்தையோ பேதுருடைய நடவடிக்கையோ அல்ல, உன் பேச்சு, நீ யாரு, எந்த ஊரு, எங்கிருந்து வர, யாரை சார்ந்தவன் என்பதை அழகா என்ன பண்ணுது, எனக்கு வெளிப்படுத்துது. அவனை முதலாவது கலிலே என்று அடையாளம் கண்டுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அடையாளம் காண்றாங்க, நல்லா கவனிங்க. பேதுருவை கேட்கிறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே இல்ல நான் இயேசுவோடு கூட இல்லை அப்படின்னு பேதுரு மறுதலிக்கிறார். அப்படி மறுதலிக்கும் போது இவங்க சொல்றாங்க, இல்ல நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தான், உன் பேச்சு என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. பேதுரு மாட்டிக்கிறாரு. சகோதர சகோதரியே, நம்முடைய பேச்சு தான் இந்த உலகத்துல நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம படித்தவர்களா படிக்காதவர்களா, நம்ம ஒரு கல்ச்சர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சரியான முறையில் நடக்கிறவங்களா இல்லை தவறான முறையில் நடக்கிறவங்களா, நாம் சுத்தமானவர்களா அசுத்தமானவர்களா, இல்லை நம்ம வல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு கொடூரமான வார்த்தை பேசுகிறவர்களா இல்லை பரிசுத்தமானவர்களா, நாம் தேவ பிள்ளைகளா உலகத்தின் பிள்ளைகளா, நாம் குற்ற உணர்ச்சி கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லை பாவத்தை தைரியத்தோடு செய்கிற, இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய பேச்சு தான் வெளிப்படுத்தும். அதனால நாவு ரொம்ப முக்கியம். சட சட சடன்னு வார்த்தையை விட்டுறது, சட சட சடன்னு ஒரு இடத்துல பேசிடுறது, ரொம்ப கவனமாக இருங்க தெய்வ பிள்ளைகளே. சும்மா பேசினேன், அதுக்கு பேசினேன், இதுக்கு, தயவு செய்து அப்படி அடையாளப்படுத்தாதீங்க. அநேக விஷயங்கள் நம்ம தவறு பண்றதுதான், கண்ட்ரோல் இல்லை. தவறு எப்படி நடக்குதுன்னா கண்ட்ரோல் இல்லை, கட்டுப்பாடு இல்லாம என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம். உங்க வாயை கட்டிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை தான் சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன், கம்ப்ளீட், ஒரு ஹோல்னஸ், ஒரு முழுமை. வார்த்தை மட்டும் சரியா இருந்தா அந்த உலகத்துல நமக்கு என்ன பேர் ஆண்டவர் கொடுக்கிறாரு, பூரண புருஷன், ஒரு பூரணம் உள்ளவன், ஒரு சம்பூர்ணம் உள்ள, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சம்பூரணம் உள்ளவர்கள். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதான். ஒரு மனிதன் எப்ப பர்ஃபெக்ட் மேனா மாறுறான், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை, சரியா கச்சிதமா இருக்கு அப்படி, அதுதான் பூரணம் அப்படிங்கிறது. அழகா ஒண்ணு சொல்றாரு, சொல் தவறாதவனானால். பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். பேச்சை அடக்கிட்டீங்கன்னா சரீரத்தை என்ன பண்ணிடலாமாமா, அடக்கிடலாம். நம்ம அடக்காதது பேச்சு. பேச்சில் மிஸ்டேக் பண்றோம், தவறு பண்ணும்பொழுது சரீரத்தை அடக்க முடியாது. உங்க கையை அடக்க முடியாது, உங்க காலை அடக்க முடியாது, உங்களுடைய பார்வை அடக்க முடியாது, உங்களுடைய காதுகளை அடக்க முடியாது. எது பாவத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறதோ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு ஆணிடத்திலேயோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலேயோ, ஒரு பெண் பெண்ணிடத்திலேயோ, பெண் இன்னொரு ஆணிடத்திலேயோ பேசும் பொழுது கவனமா இருக்கணும். நம்ம அதிகம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, அதிகம் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகம் பேசணும் அப்படின்னா அவங்க என்ன காரியத்தோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதை நாம் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவங்க ஏன்னு சொன்னா ABCDEFGH நம்ம இசட் வரைக்கும் போயிடக்கூடாது. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்க என்ன மோட்டிவோட, என்ன நோக்கத்தோடு உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, எதை எதிர்பார்த்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, எப்படி அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க, எப்படி புரிஞ்சுக்குப்பீங்க? நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா கண்டுக்க முடியாது. அப்ப எதிர்பாளரை பேச விடணும், எதிராக நிற்கிற ஆளை பேச விடணும். ஆரம்பிக்கும் பொழுது அழகா ஸ்வீட்டா ஆரம்பிப்பாங்க, ஒரு இனிப்பு போல ஆரம்பிப்பாங்க. அது விஷமா இல்ல அது உண்மையாலும் இனிப்பாங்கிறது அவங்க பேச பேச உளறிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றதில்ல, ஒருத்தரை சரியா பேச விடுறதில்ல, அழகா தொடங்குவாங்க, கொண்டு போய் எங்கேயாவது நடு ரோட்ல நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது தப்பு பண்ண வச்சுடுவாங்க, எங்கேயாவது இன்னைக்கு ஏமாந்து போறவன் பல பேருடைய வாழ்க்கை கேட்டீங்கன்னா உட்காந்து பேசி 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 தான் வாழ்க்கை ஏமாந்து போகுது. அதை தூக்கி போடுங்க, இந்த பேச்சை தூக்கி உட்காந்து யாருக்கிட்ட எதிர்த்துக்கிட்டு, என்ன உனக்கு எனக்கும் என்ன, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா, உனக்கு எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப், என்ன பேச்சு, அதோட லிமிட், அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிடணும். ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்கன்னா, கணவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரம்மா கிட்ட போய் என்ன பேசணுமோ அதை மாத்திரம் பேசணும்.
ஒரு பொருள் வாங்குறீங்க, அது நல்லா இருக்கா நல்லா அது பேசலாம், தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இது இந்த பிரச்சனை. ஒரு கணவர் ஒரு வேலைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னொரு ஆண் இடத்துல பேசும்போது மனைவியை குறித்து பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லை. மனைவியை குறித்து பேச, மனைவி அப்படி, என் மனைவி இப்படி, என் மனைவி இந்த மாதிரி, என் மனைவி அந்த மாதிரி சண்டை. அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிறான், இவருக்கும் உங்கள் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதை எப்படி அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ, எப்படி அவன் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி வீட்டில் வந்து அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அந்த பெண்ணிடத்துல அந்த பெண்ணையே நீங்கள் இன்னைக்கு போட்டு பொண்டாட்டி அடித்து பொழந்து கட்டிட்டு வந்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அவன் தெரிஞ்சுப்பான். சரி போய் அந்த அம்மாட்ட, அம்மா நீ நல்லம்மா, உங்கள் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறது இல்லைம்மா, தப்பு அவர் மேலே தாம்மா, நீ கவலைப்படாதம்மா, நீ எப்படிம்மா அப்படிமானா அந்த அம்மா ஊற்றிடும். அப்படியே பாவம். ஏன்னா அந்த அம்மாவே அடிப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு யாராவது எனக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களான்னு இருக்கும். அப்போ இப்படி தான் பல குடும்பங்கள் பிரிகிறதுக்கு உண்டான காரணமே. தேவையாது. உங்கள் குடும்பத்தை பற்றி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. வெளி குடும்பத்தை குறித்தான பேச்சும் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேக விஷயங்கள் நம்ம தவறு விஷயம் அதுதான். செல்ஃப் கண்ட்ரோல். நம்முடைய பழைய வாக்கியம் பழைய காரியங்கள் உடையணும். அப்போ பாஸ்டர் இந்த பேச்சை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? வாய்க்கு நான் இது போட்டுக்கிட்டா, பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிட்டா, நான் இல்லை கை வச்சு இப்படி வாயை அடக்கிக்கிட்டா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது மந்திரம் கந்திரம் இருக்குதா? இல்லை இல்லை சுயமா என்னால் அடக்கிக்க முடியுமா? முடியவே முடியாது. நல்லா கவனிங்க, முடியவே முடியாது. பிசாசானவனுக்கு தெரியும் உன்கிட்ட என்ன பேசுனா, எங்க பேசுனா, எப்படி பேசுனா உன் சுயத்தை தூண்டி விட்டு உனக்குள்ள இருக்கிற காரியத்தை எழுப்பி விடலான்னு உனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்ப இது எப்படி பாஸ்டர் நான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஆவியில நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸ்பிரிட் ஃபில்ட், அதாவது ஆவியினால் நிரம்பி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் நம்ம. அப்படி உள்ளவர்கள் தான் என்ன பண்ண முடியும், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அடிமாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வச்சுதான் ஒருத்தருடைய நம்மளுடைய வாயை நம்முடைய பேச்சை நாவை அடக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க சுயமா அடக்கவே முடியாது. நான் கண்ட்ரோலா இருக்கேன். சில பேர் சொல்லமா நாங்க போனாலும் கண்ட்ரோல்டா இருப்பேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிமாங்க. போயிட்டு அந்த தப்பை பண்ணிட்டு வந்துருவாங்க. எப்படி நடந்துச்சு அம்மா, 45-50 நிமிஷம் கண்ட்ரோலாக இருந்தம்மா, முடியறதுக்குன்னா ஒரு 10 நிமிஷம். ஆனால் அது எப்படி விழுந்தன்னு தெரியலம்மா, விழுந்துட்டேன். பாவத்தில் விழுறதுக்கு 1 நிமிஷம் போதும். அல்லேலூயா. பெருமை பேசிடக்கூடாது. சில பேர் சொல்கிறது உண்டு, நான் இந்த வயசுல இருந்து அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தேன், எங்கள் அம்மா பிள்ளையாக இருந்தேன், எங்கள் அப்பா பிள்ளையாக இருந்தேன், வீட்டில் நான் அப்படி பயபக்தியாக இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இன்னைக்கு என்னம்மா நிலைமை? விழுந்துட்டேன் பாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், இந்த பாவத்தில் விழுந்துட்டேன் பாஸ்டர். ஆவி என்னைக்கு நம்மளுக்குள்ள குறையக்கூடாது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அவர் ஒரு கடவுள். நமக்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், இரவு முழுவதும் தூங்கினார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? 2 பேர் தான் சொல்றீங்க எல்லாரும். அவர் ஒரு கடவுள். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு நைட்டு முழுதும் அவர் ஜெபிச்சாருன்னு சொன்னா, ஒரு மனிதனாக இந்த பூமியில வந்த பொழுது அவருக்கு தெரியும் பிசாசானவன் எந்தெந்த ஆங்கிள் இருந்து எந்தெந்த சைட்ல இருந்து போர் தொடுப்பான்னு என்ன பண்ணும் தெரியும். என்னது போர் தொடுப்பான்னு தெரியும். ஒரு நாலு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதவு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, பின்னாடி ஒன்று. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து நின்று பார்ப்பான். போடா அப்படின்னு ஜெயிச்சிட்டோம். அவன் உடனே நேராக போயிட மாட்டான். அப்படி இப்படியாந்து இந்த கதவை வந்து நின்று பார்ப்பான். போடா அப்படின்னா மறுபடியும் இந்த கதை வந்து நின்று பார்ப்பான், அந்த சைடு. அப்புறம் மறுபடியும் இந்த சைடு, மறுபடியும் ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருப்பான். எவனை விழுங்கலாமா என்று சொல்லி என்ன பண்றான்? வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதுதான் அவனுடைய வேலை. பாஸ்டர் ஃப்ரண்ட் வழியா வந்தான், அவனை துரத்திட்டேன் பார்த்துக்குங்க. அப்புறம் என்னாச்சு? பேக் வழியா வந்தான், விழுந்துட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. சொல்றோமா இல்லையா? முன்னாடி வந்தான், அடிச்சிட்டேன் பாஸ்டர். நான் பின்னாடி எப்படி வந்தான்னு தெரியல, விழுந்துட்டேன் இந்த பாவத்தில், இந்த தப்புல நான் விழுந்துட்டேன் பாஸ்டர். ஒரு மனிதனுக்குள்ள தினந்தோறும் அவன் ஆவியில நிரம்பும் பொழுது, பக்தி வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் ஒரு ஜெயிக்கிற பிள்ளையா என்ன பண்ணுவான் இருப்பான். சரிங்க பாஸ்டர், இப்போ நான் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி நான் அதை பண்றது? இப்போ சொல்றாரு இந்த இடத்துல, கடிவாளத்தை நான் எப்படி போடுறது, என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றி விடுறது? முதல் காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை ஆராதிக்க தான் வாயை அதிகம் பயன்படுத்தணும். அல்லேலூயா. எதுக்கு அதிகம் பயன்படுத்தணும்?
ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு. வாய் அதுக்கு தான் அதிகம் பயன்படணும். உலகத்தோடு பேசுறதை காட்டிலும், உலக ஜனங்களோடு பேசுறதை காட்டிலும், ஃபோனில் அதிக நேரம் பேசுறதை காட்டிலும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு அதிக நேரம் வாயை திறந்து செலவு பண்ணுங்க. உட்காந்து தேவையில்லாத காரியங்களை பிளா பிளா பிளான்னு பேசுகிற மாதிரி இதையோ ஒன்று காரியத்தை பிடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறது. இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா தோக்கவாடி, வரப்பாளையம், தோக்கவாடி, திருச்செங்கோடு, நாமக்கல், ராசிபுரம் அப்படியே விட்டோம்னா 1/2 மணி நேரத்தில் சென்னை ரீச் பண்ணிடுவாங்க. எங்கள் அக்கா ஒன்று அங்கே சென்னையில் இருக்குது அப்படின்னு. அங்கேருந்து அப்படியே சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து அப்படியே எங்கே அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கடைசி கண்ட வரைக்கும் போயிடுறது. 1.5 மணி நேரத்தில் உலகத்தை சுற்றி வந்துடுவாங்க பேச்சிலேயே. எதுக்கு தேவையில்லாம? ஃபஸ்ட்டு விஷயம், கடிவாளம் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் தேவனை துதிக்கிறதுக்கு வாயை அதிகம் பயன்படுத்தணும். எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், துதித்துக்கிட்டே இருக்கணும். 2வது விஷயம், அதிகம் நம்முடைய வாயை 2வது எதுக்கு திறக்கணும் அப்படின்னு சொன்னால், நன்றி சொல்கிறதுக்கு வாய் திறக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் நன்றிங்கிற வார்த்தையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஹல்லேலூயா. ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, நன்றிங்க, தேங்க்ஸ், அவ்வளோதான், அதோட முடிச்சுட்டு போயிடணும். முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், அது கண்டினியூ ஆகும். ஆனால் உலக மனுஷன்ட்ட நீங்கள் அதிகம் என்ன பண்ணக்கூடாது, செத்து போன விஷயத்தையும் பேசக்கூடாது, எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயத்தையும் பேச தேவையில்லை. அப்போ எதை மட்டும் பேசலாம்? தேங்க்ஸ், நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். 3வது, நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனை துதிப்பதற்கு, பாட்டு பாடுவதற்கு. 4வது விஷயம், நம்ம பேசுகிற வார்த்தை எப்பொழுதும் மற்றவர்களை தேவனுக்குள்ள நடத்துகிற விதமாக பேசும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. கடிவாளன்னா இதுதான். நான் பேசுனா கர்த்தரை ப்ரைஸ் பண்ணணும், துதிக்கிறதா இருக்கும். 2வது, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், மற்றவங்களுக்கு நன்றி சொல்ல நான் பயன்படுத்தணும். 3வது, தேவனை பாடி, எந்நேரமும் பாட்டு, தேவனுடைய பாட்டாக இருக்கும். 4வது, நான் பேசுகிற வார்த்தை மற்றவனை தேவனுக்குள்ள வழி நடத்தணும். இதுக்கு தான் நான் வாயை திறக்கணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரமாட்ட உட்காந்தா, அம்மா ஆண்டவர் நல்லவருமா, நேற்று ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்துச்சுமா, ஜெபிச்சேன், ஆண்டவர் சரி பண்ணிட்டேன். நண்பர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, அப்படியா சர்ச்சுக்கு வாப்பா, ஆண்டவர் எங்கள் ஏசப்பாவுக்கு சோங் கொடுப்பார். அப்போ நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் இப்படி இருக்கும்போது, ஒன்று அவன் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொன்னால் வருவான், இல்லைன்னா இது வேலைக்காகதான் கட் பண்ணி விட்டு போயிடுவான். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இந்த உலக பிரகாரமான அந்த படம் பார்த்தியா, டிவியில் அந்த நாடகம் பார்த்தியா, அந்த அம்மாவை பார்த்தியா, இதில் எங்கேயாவது ஆண்டவர் வராரா சொல்லுங்க? நான் பார்த்து சேலை வாங்கினேன் பார்த்தியா, நான் பார்த்தியா செயின் வாங்கினேன் பார்த்தியா, நான் பேண்ட் ஷர்ட் வாங்கினேன் பார்த்தியா, நான் வீட்டில் டிவி வாங்கினேன் பார்த்தியா, என் வீட்டில் நான் அது வாங்கினேன் பார்த்தியா, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது பார்த்தியா, இந்த லோனுக்கு எழுதுறேன் பார்த்தியா, அந்த கடனுக்கு எழுதுறேன் பார்த்தியா, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையே இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் உங்கள் உடையை பார்த்து அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடை நல்லா இருக்குன்னா, ஓகே தேங்க்ஸ், நன்றிங்கன்ட்டு போயிடணும். அவங்க ஆமாங்க, இது 8000 ரூபா அந்த ட்ரெஸ், என்னது அவங்ககிட்ட உட்காந்து 8000 ரூபா அந்த செயின் நல்லா இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா, படிக்கிறது நல்லா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இல்லை, தேவையாது. ஒரு கான்வர்சேஷன் அப்படி தான் பில்ட் ஆகுது. ஒருத்தர்கிட்ட பேசுகிற பேச்சு அப்படி தான் தப்பாக இது எங்கே வழி நடத்த ஆரம்பிக்குது. சொல்கிறாங்களா, நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது, மூஞ்ச திருப்பிட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல. நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும், கடந்து போகும். சகோதர சகோதரி, தேவன் அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குற. இந்த 4 விஷயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். அடுத்த ஒரு விஷயம், பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். பழைய வாழ்க்கை எப்படின்னு பார்த்தோம். ஒரு ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுனுச்சுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்தாரோ, அதுக்கப்புறம் பேதுருடைய ஆக்டிவிட்டிஸே மாறிடுச்சு. முன்ன அவன் பேசின பேச்சு, கடந்த வாரத்தில் தியானிச்சோம், அவன் எப்படி பேசுவான், இந்த சடனாக பேசுவான், துடுக்குன்னு பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு பேசுகிறாங்க. என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே இருக்கிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய கவனத்தை, அதாவது நம்மளுடைய சிந்தனை இல்லாமல் டக்குன்னு பேசுகிற மாதிரி பேதுரு. ஆண்டவரே ஒரு 3 கூடாரத்தை கட்டுவோம், ஒன்று எலியாவுக்கு, ஒன்று மோசேக்கு, ஒன்று உங்களுக்கு. அவசரமாக பேசுறது, வானத்திலிருந்து தேவதூதர்கள் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு போட்டுருங்க ஆண்டவரே. இப்படி பேசிக்கிட்டு இப்படி பின்வாங்கி போகிற ஒரு நிலைமையில் இருந்த பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறோம். பேதுருடைய பேச்சு இப்போ எப்படி இருக்கு, தினந்தோறும் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறான். ஆயிரக்கணக்கான பேர், 2000, 3000, 5000, லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த கிருபை இந்த பேச்சுங்கிறது எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு? ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்து வீட்டுக்கார மாட்ட உட்காந்து சும்மா பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். தேவையில்லாத ஒரு மனுஷன்ட்ட உட்காந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பேசினா அது தப்பான வழியில போய் முடியும். ஒரு வாலிப பிள்ளையோ ஒரு வாலிப மகனோ இருக்கிறாங்கன்னா எதிர்பாளரோடு பேசும்போது தேவையில்லாத காரியத்தை பேசினாங்கன்னா அவங்க வாழ்க்கையை தப்பா கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். ஆனா என்றைக்கு நீ சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறியோ, தேவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிக்கிறியோ, அன்றையிலிருந்து உன் பேச்சுக்கு உண்டான நன்மை பிறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்பதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும். நீ படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளுவ. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறது இந்த உலகத்துல பாப்ப. நீ சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, காலேஜில் படிக்கிற பொண்ணு உட்காந்துருக்கானா, அப்போ ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அது அப்படித்தான் போ, ஒரு பையன் அது அப்படித்தான் போ, அப்படி பேசுகிறோம். அதே இன்னொரு சைட் பார்க்கும்போது ஒரு எதிர்பாளர்கிட்ட உட்காந்து ஃபோன் பேசினோம்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து ஃபோன் பேசுகிறோம். வாழ்க்கை எங்கே போய் முடியும்? தேவையில்லாத ஒரு இடத்துல போய் முடிஞ்சு குழப்பம் உண்டாகி சண்டை உண்டாகி ஏன்டா அந்த வாழ்க்கை வாழ்றோன்னு வெறுத்து போயிடும். நீ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்கிறா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்தில் ஒரு பையன் சொல்கிறான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கவலைப்படாத உனக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லி பாருங்க. அடுத்த நாள் வந்து சொல்லுவான், ஏ நீ சொன்ன மாதிரி நீ ஜெபிச்சியா நேற்று? ஆமாம் நான் ஜெபிச்சேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எப்படி? உங்கள் கடவுளுக்கு சோகம் கொடுத்தாரா? நானும் உங்கள் கடவுளை இன்னும் அறிஞ்சிக்க ஆசைப்படுறேன், உங்கள் சர்ச்சுக்கு வரட்டுமா? நான் இயேசுவை அறிந்து கொள்ள இந்த இடத்துக்கு போகட்டுமா? உன் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பேன். பேச்சு ரொம்ப முக்கியம். பேதுரு அப்படி, அதுதான் தேவனுடைய திட்டம், பேதுரு மேல இருந்த திட்டம் அதுதான். பாஸ்டர் அடுத்து ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் நான் அது கம்முனு எப்பயுமே அமைதியா இருந்துட்டுமா? என்னது? ஹல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க அமைதியா இருக்கிறது வாழ்க்கையில ரொம்ப நல்லதுங்க. இல்ல, நல்லா கவனிங்க, யாக்கோபு ஒருபோதும் அப்படி சொல்லல. சைலன்ஸா இருக்குது, அமைதியா இருக்கிறது அதை விட டேஞ்சர். ஹல்லேலூயா. சில விஷயங்களை கேட்கும்போது ஓப்பனா அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு போறது நல்ல விஷயம். இல்லை பாஸ்டர் நான் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறேன். இல்லை, எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும். எங்கே வாயை திறந்து பேசுகிறோமோ அங்கே என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். உங்களை ஒருத்தர் தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே அமைதியாக கடந்து போனீங்கன்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவாகிடும். சரி இவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க போல், இந்த காரியத்துக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க போல், இந்த தவறான காரியம் செய்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க போல். இல்லைங்க, நான் அந்த மாதிரி கிடையாது, நான் அந்த மாதிரி செய்கிறவங்க கிடையாது, நான் அந்த மாதிரி பேசுகிறவங்க கிடையாது, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் அந்த மாதிரி ஆண் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள், நான் தேவனுடைய பிள்ளை. பேசணும் அந்த இடத்துல. எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். சகோதர சகோதரியே, தேவனுடைய வார்த்தை எப்பயுமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்முடைய நாக்கு 2 விஷயத்துல கான்சன்ட்ரேஷனாக யோசிச்சுட்டு இருக்கணும். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலும். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்தில் அதான் பார்க்குறோம். ரொம்ப போதகம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்னா என்ன அடைவீங்க? ஆக்கினையை அடைவீங்க. ஹல்லேலூயா. இப்போ 2 விஷயம். என் நாக்கு எதில் கவனமாக இருக்கணும்? நான் பேசுறதுக்கு எல்லாமே நியாய தீர்ப்பு உண்டு. 2வது, நான் பேசுறது தேவ வசனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையா என்ன பண்ணும்? இருக்கணும். இதுலயே பலவீனம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டம், ஈஸியாக சொல்லிடலாம். நானும் சில இடத்துல என்ன மீறி சில வார்த்தைகள் நான் பேசுறது உண்டு, இன்னைய நாள் வரைக்கும். ஆனால் ஜெபம் வேதவசன வாசிப்பில் இப்போ ஒவ்வொரு நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வரேன். இது எப்போ பாஸ்டர் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டே ஆகாது. கடைசி வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் 65 வயதில் கரெக்டாக அக்யூரேட்டாக நான் இருப்பேன். ஏன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இன்னைக்கும் சொல்கிறாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் என்ன பண்ணுறோம்? அப்போ நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப யோக்கியமானவன், நான் பர்ஃபெக்டான ஆள். அந்த பெருமை என்னைக்கு வருதோ அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் பாஸ்டர் நாளை எங்கே போனாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பாஸ்டர், நாளை ரொம்ப பாதுகாப்பாக இருந்துருவேன், நாளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருவேன், கவனத்தை திசை திருப்ப முடியாது. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எச்சரிக்கை வேறு, கவனம், அதாவது பெருமை வேறு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது.
நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காரியத்தை செய்யலாமா, அந்த காரியத்தை செய்ய வேண்டாமா, இந்த இடத்துல நம்ம கையை வைக்கலாமா, கையை வைக்கக்கூடாதா, நம்ம பார்வை அங்கே பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா, நம்முடைய கால் அங்கே போகலாமா, போகக்கூடாதா, நம்ம கை இந்த காரியத்தில் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, இந்த விஷயத்தை நம்ம பேசலாமா, பேசக்கூடாதா, எச்சரிக்கை. நம்ம செய்கிற எந்த செயலும் எந்த கிரியையும் இன்னொரு பாவமான விஷயத்துக்கு வழியாக அமைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், நம்ம எல்லோரும் எல்லா அநேக விஷயங்களில் தவறு செய்கிறோம். ஒரு வயதான ஒருவர் சொன்னாராம், ஒரு வாலிப பையன்கிட்ட, ஒரு நடுத்தர வயசு பையன்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்றாராம், எனக்கு தினந்தோறும் ரொம்ப பலவீனமாக இருக்கு, ரொம்ப 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 அதிக வேலை செய்கிறேன், ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாரா, என்ன பெருசாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒன்றும் கிடையாது இல்லை அப்படின்னு சொன்னா. அப்போ முதல்ல அவன் சொன்னான்னா, எனக்குள்ளே இருக்கிற, அதாவது முதல்ல 2 ஃபால்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வல்லூர்னு சொல்லுவாங்க. இந்த 2 வல்லூரை நான் என்ன பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, 2 முயல் எப்பயாவது ஓடி போகிறதுக்கே நிற்கிதோ அதை என்ன பண்ணணும், நான் கட்டுப்பாடாக வைக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, 2 பருந்து ரொம்ப ஃபயராக இருக்குது, தீவிரமாக இருக்குது, அதை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒரு சிங்கம் எப்பயுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், கட்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அவர் சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டு சிரிச்சிடறார். ஏய், நீ என் பக்கத்தில் தான் இருக்க, ஏதோ ஜூவில் வேலை செய்கிற மாதிரி முயலுங்கிற சிங்கங்கிற இவ்வளோ பெரிய காரியங்களை சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே சிரிச்சுட்டு சொன்னாரான், என்ன ஜூலியா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, ஜூவை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும் 2 ஃபால்கன்ஸ் வல்லூர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய 2 கண்கள் காலையில் எழுந்து இந்த கண்ணு திறந்ததுலேருந்து 3 வரைக்கும் ரொம்ப பயபக்தியாக பத்திரமா அதை நான் பாதுகாக்கணும். நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறது என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பணம், பொருள், செல்வம், நகை, வண்டி, வாகனம், இதுலையெல்லாம் கவனம் செலுத்துகிற நம்ம கண்ணில் ரொம்ப அதையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குற நம்முடைய கண்ணை கவனமாக பார்க்குறோமா? இன்னும் சில பேர் கூட நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு கீரை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, கண்ணு நல்லா தெரியும், அப்படி கூட சில பேர் உண்டு. ஆனால் என் கண் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற முயற்சி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், என் கண் இனிமேல் பரிசுத்தமானதான் பார்க்கணும், டிவி பார்க்கக்கூடாது, தப்பான காரியங்கள் உங்கள் முன்னாடி நடக்கும் பார்க்கக்கூடாது, தவறான காரியங்கள் உங்கள் முன்னாடி நடக்கும், கண்ணை திருப்பணும், பார்க்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம் தான் தவிர முடியாதுன்னு கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அது கஷ்டமாக என்ன பண்ணாது தெரியாது. முதல் காரியம் அது. 2வது முயல் சொல்கிறாரு, 2 முயல் ஓடுறதுக்கு எப்பயுமே தீவிரிக்குது, என்னது, என் கால்கள். முயல் போல வேகமாக எங்கேயாவது ஓடுறதுக்கு, பாவம் செய்யறதுக்கு தீவிரிக்குது என் கால். அல்லேலூயா. வேகமாக ஓடுது. சர்ச்சுக்கு போகலான்னு மட்டும் என்ன பண்ணுது, 9 மணிக்கு ஆறாதுன்னா 10, 10:30, 11 கால் ஸ்லோவாகுது. ஒரு சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. தேட்டரில் கதவடைச்சிருவாங்க. கதவடைக்கிறது கூட நீங்கள் தட்டி உள்ளே போயிடலாம். டைம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்க்கணும். சார் 200 டிக்கெட் கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கும். 8 மணிக்கு ஷோ அப்படின்னு சொன்னால் ஒரு 9:45 நான் போயிடுவேன். யாராவது ஒருத்தர் சொல்கிறோமா? 8 மணிக்கு ஷோனா எத்தனை மணிக்கு? 5 மணிக்கே குளிச்சு ரெடி ஆயிடுவோம். ஏங்க, இல்லைங்க 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த பஸ் வரலைன்னா என்ன பண்ணுறது, அதனால 6:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, நான் பிடிச்சி போயிடுறேன். ஒருவேளை 6:30 மணி பஸ் வரலைன்னா நான் 7 மணி பஸ்ஸுக்கு போயிடுவோம்ல. பாவம் பண்ண கால் தீவிரிக்குது, நான் அதை ரொம்ப கண்ட்ரோல்டாக என்ன பண்ண வைக்கணும். அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பருந்து என்ன பண்ணும், பருந்துடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்டீங்க எல்லாரும். பருந்து என்னங்க பண்ணும்? உயரமாக பறக்கும். அடுத்தது ரொம்ப நேரம் காத்திருக்கும். அடுத்தது பிடிச்சா தீனி விடாது. அப்புறம் தூக்கிட்டு போயிடும். பருந்தினுடைய செயல் அதுதான். என்னைக்கும் இருக்கிற பிடிச்ச இடத்துல சாப்பிடாது, தூக்கிடும். பாம்பே இருந்தாலும் அதை எங்கே தூக்கிட்டு போயிடும். நீங்கள் நல்ல டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் மீனை தூக்கிட்டு அங்கேயே சாப்பிடாது, தூக்கிட்டு மேலே கொண்டு போய் என்ன பண்ணும், சாப்பிடும். அப்போ என்னன்னா என் கை எங்கே என்ன பண்ணும், எங்கேயாவது போய் தூக்கிறதுக்கு, எதையாவது செய்யறதுக்கு தீவிரிக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இன்னொரு பாயிண்ட்டை விட்டேன். சர்பன், பாம்பு. எப்படியாவது எனக்குள்ள ஒரு பாம்பு வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது, கொத்துறதுக்கு நான் அதை கட்டுப்பாடு வைக்கிறேன். அப்போ பாம்புனா எது நமக்கு தெரியும், என்னது? நாக்கு. அது ரொம்ப கட்டுப்பாடு, என்ன ரொம்ப அதை தியானிக்கிறோம். அடுத்தது என்னன்னா சிங்கம், அதை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். வாய் இல்லை, இருதயம். என்னது? இருதயம். இருதயம் எப்பயுமே யாரையோட சண்டை போடலாமா, ஏதாவது பாவம் செய்யலாமா, ஏதாவது தீவனம் செய்யலாமா? இருதயத்தினுடைய நிலைமை அதுதான், ப்ராசஸ் பண்ற இடம் அதுதான். ஒரு பாவம் வருதுன்னா எடுத்துன்னா கை அந்த பாவத்தை செஞ்சிடாது. ஒரு நல்லா கவனிங்க. ஒரு பாவம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா டக்குன்னு கண்ணு போயிடாது, டக்குன்னு வாய் போயிடாது, டக்குன்னு கை போயிடாது, டக்குன்னு கால் போயிடாது. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இங்க ஸ்டார்ட் ஆகும். இங்கேயே நீங்க அதை நசுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் அடங்கிடும். இங்கே நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு தீனி போட்டு ஓ அப்படியா அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். கை ஒன்று சேர்ந்துடும், கால் ஒன்று சேர்ந்துடும், கண் ஒன்று சேர்ந்துடும். எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் ஆக்டிவ். எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அது செயல்பட ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அது சொல்கிறாரு, சங்கிலி போட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த சிங்கத்தை கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னைக்காவது நீங்கள் ப்ரெஷராக யோசிச்சது உண்டா? ப்ரெஷர்னா ஐயோ பாடம் படிக்க கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர், மன அழுத்தம், கடன் கட்டணும், மன அழுத்தம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் சர்வ சாதாரணமாப்பா. என் கண்ணு, என் வாய், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய இருதயம், இன்னையிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுங்க. இதில் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடில் வச்சுருப்போம், சில விஷயங்கள் கட்டுப்பாடு. எல்லாரும் நான் சொல்கிறேன், நம்ம எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சரி நீங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சொல்லலாம். எல்லாருமே இதில் பர்ஃபெக்ட் ஆள்னு யாருமே சொல்ல முடியாது. சூழ்நிலை ஒவ்வொன்றையும் ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடும், செயல்படுத்த என்ன பண்ணிடும் ஆரம்பிச்சிடும். சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஏன் நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், ஒரு 10 நிமிஷத்தில். முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு நிலையா இல்லை, கிறிஸ்தவத்தில் தேவ சத்தியத்தில் நிலையா இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற மாதிரி மற்ற 6 நாட்கள் நிலையா இல்லை. ஜெபம் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு காரியம் ஒரு மைண்டில் அது நிலையா கிடையாது. பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணும்போது இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அடுத்த நிமிஷம் நான் செஞ்சிடறேன் பாஸ்டர், என்னால் முடியல பாஸ்டர். 5 நாள் கட்டுப்பாடாக இருந்தேன். குடிக்கிறவங்க ரொம்ப சொல்கிற டயலாக் அதுதான். 3 மாதம் குடிக்காமல் இருந்தேன், பட் என்ன பண்ணிட்டேன், குடிச்சிட்டேன். பேசவே கூடாதுன்னு இருந்தேன், 1 வாரம் கட்டுப்பாடாக இருந்தேன். 6வது 7வது நாள் 8வது நாள் பேசிட்டேன். ஏதோ ஒரு விஷயம் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன். இன்கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு 4 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையா இருக்கணும்னா முதலாவது அவன் மறுபிறப்பு அடையணும். ஹல்லேலூயா. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்ம உண்மையா மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மறுபிறப்பானா இல்லை. திருவிருந்து எடுக்கிறேன், மறுபிறப்பானா இல்லை. மறுபிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உண்மையான ரட்சிப்பு. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன், கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் மறுபிறப்பு அடைஞ்சிட்டேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அபிஷேகம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருனாவே ஃபர்ஸ்ட் அவருடைய வேலை அப்படின்னா என்னுடைய சுய மாம்சத்தை, சுய ஆவியை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஒரு ஆக்டிவிட்டி. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடே. அதுதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு ஆவியானவர். எல்லாவற்றையும் சரி, என்னுடைய நாவாகட்டும், என்னுடைய கரமாகட்டும், எல்லாவற்றிலும் சரி, உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. பாஸ்டர் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன ஆயிடுச்சு, எனக்கு கோபம் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு, பட் இங்கே கட்டுப்பாடு பண்ணிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு பேசக்கூடாதுன்னு. கெட்ட வார்த்தை ரொம்ப ஃப்ளூயண்டா, ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆள். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் எனக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருது, நான் கட்டுப்படுத்திட்டேன் பாஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு நான் அப்படி இழுக்கிறாங்க, தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, எனக்குள்ளும் அதெல்லாம் இன்டியூஸ் ஆகுது, என்னை தூண்டி விடுது. அவன் அந்த மாதிரி வார்த்தை சொன்னால் எனக்கு இந்த மாதிரி வார்த்தை பேச தெரியும், அவன் அப்படி சொன்னால் எனக்கு இப்படி, நான் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படிலாம் சொல்லிக்கலாம்.
பட் அந்த இடத்துல சும்மா நம்ம சொல்றது இல்லை, பாஸ்டர் நான்லாம் வார்த்தை பேசவே மாட்டேன், ரொம்ப அப்படியே ஹோலி, நான் பரிசுத்தமாக நான் பேசுவேன் அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனால் என்னை தூண்டும் பொழுது, என்னை தூண்டி விடும் பொழுது, என்னை இன்டியூஸ் பண்ணும் பொழுது எனக்குள்ளேருந்து எப்படி வெளிப்படுது? எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன். என் கோபம் எப்படி வெளிப்படுது? கட்டுப்பாடாக வைக்க முடியுதா? எனக்கு முடியல, பிடிச்சி திட்டி விட்டேன் பாஸ்டர், அப்புறம் உணர்ந்த தப்புன்னு இல்லை. என் மனைவியை பிடிச்சி திட்டேன், கணவரை பிடிச்சி திட்டேன். திட்டுறது தப்பு இல்லை, ஆனால் எப்படி திட்டுறோங்கிறது முறை இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனைவியை திட்டுறோம், ஒரு கணவரை திட்டுறோம், ஒரு பிள்ளைகளை திட்டுறோம் அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை சொல்லி திட்டுறோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஒரு பெண்ணை ஒரு ஆண் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, நீ இந்த வேலை சரியா செய்யலமா, நீ இப்படி செய்யணும், என்ன இப்படி செய்யற, அது வேற. வேற ஒரு வார்த்தையை சொல்லி, வேற ஒரு காரியத்தை சொல்லி, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, வேற ஒரு அடையாளப்படுத்தி ஒரு ஆண் ஒரு பெண்ணை திட்டுறது ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஒரு பெண் ஒரு ஆணை திட்டுறது மோசமான ஒரு காரியம். அப்படி திட்டுறவங்கிட்ட கொஞ்சம் விலகிருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து, என் மனைவியை பார்த்தீங்கன்னா நான் அப்படி திட்டுவேன், அடிச்சா அப்படி உட்காந்துருவான், அவளை அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவேன், என் கணவரை நான் அப்படி திட்டுவேன், அப்படி பேசுவேன், எழுத்து வீட்டுக்காரன் அப்படி திட்டுவேன், அவன் சவகாசத்தை கண்டிச்சிருங்க, துண்டிச்சிருங்க. தேவையில்லை. ஏன்னா அவன் உங்களை தூண்டி விடுறான். உன் மனைவி பாருப்பா, நீ திட்ட மாட்டேங்கிற, உன் மனைவி அடிக்க மாட்டேங்கிற, உன் மனைவி இப்படி செய்ய மாட்டேங்கிறான்னு தூண்டி விடுறான். அப்ப உங்களுக்குள்ள, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வேற, ஆவியானவர் வேற, அவனுக்குள்ள அந்த ஆவியானவர் கிடையாது. உலகப்பூர்வமான ஆவியானவர், அவன் உலகப்பூர்வமான ஒரு ஆவி அவனுக்குள்ள இருக்கும். கோபம் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும், பிறப்பின் ஆதாம் ஏவாளுடைய சந்ததி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அது எல்லாமே வரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க நாவை கட்டுப்படுத்த முடியல, என்னால கன்சிஸ்டண்டா முடியல பாஸ்டர் அப்படின்னா, இன்னும் நான் முழு ரட்சிப்பு அடையல, முழு பிறப்பை நான் என்ன பண்ணல, அடையல. ரெண்டாவது, என்னால இதுல நிலையா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, மைண்ட் சேச்சுரேட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சிந்தனையை எப்பொழுதும் எதுல சேச்சுரேட் பண்றீங்க, எதுல பலப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பலன் கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன பண்ணும், வெளிப்படும். உதாரணத்துக்கு எடுத்து கூட வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4 உண்மை ஹல்லேலூயா. ஒரு தேவ புள்ள என்ன சிந்திக்கணும் எழுதி வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. என் சிந்தனை இதுல தான் இருக்கணும். நல்ல அழகான வார்த்தைகள். உண்மை எது, ஒழுக்கம், நீதி உள்ளவை, கற்புள்ளவை, அன்புள்ளவை, நற்கீர்த்தி உள்ளவை, புண்ணியம், புகழ். பாஸ்டர் என் பிள்ளைக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இரு. பணம் எப்படி சம்பாதிக்கலாம் தேவையில்லை. எப்படி எடுத்தவங்களை இப்படி ஏமாத்தலாம் தேவையில்லை. நீ ஒரு பக்கம் இழுத்தினா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். உங்க மைண்டை எதுல சேச்சுரேட் பண்றீங்க, எதுல சிந்திக்க வைக்கிறீங்க, எதுல பலப்படுத்துறீங்க, என்ன ஊட்டம் கொடுக்குறீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பாவத்தை குறித்து உங்க சிந்தனையில ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதுதான் வெளிப்படும். அதனாலதான் டிவி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருங்க சகோதர சகோதரியை நம்ம சொல்றோம். கம்ப்யூட்டர், கணினி உபயோகப்படுத்துறோம், அதுல நல்லா கவனிங்க. நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, என்ன உள்ளீடு கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியீடா வரும். என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதான் ரிசல்ட். 5+2 கொடுத்தீங்கன்னா அது 7 தான் காட்டும். அது எப்படி 7 காட்டலாம், 8 தான் காட்டணும், நீங்க சண்டை போட முடியாது. அப்ப அது என்ன கேட்கும், 5+3 5+3 கூட நான் 8 காட்டுறேன். நீ என்ன கொடுக்குறியோ அதான நான் கொடுப்பேன். ஓ இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது. நான் மனசுல 5+2னா 8 நினைச்சேன், நீ அதெல்லாம் காட்டணும் அப்படின்னு கேட்க முடியுமா? கம்ப்யூட்டரை கேட்க முடியுமா? முடியாது. கால்குலேட்டரை கேட்க முடியுமா? நான் மனசுல நான் ஒரு நம்பரை நினைச்சு 10 நம்பர் போட்டேன், நீ என்ன இன்னொரு வீட்டுக்கு ஒரு நம்பர் போகுது, ஒரு நம்பர் தான் நான் மாத்தி போட்டேன், அப்பெல்லாம் கேட்க முடியும். அது என்ன கொடுக்குறோமோ அதான் காட்டும். அதனாலதான் சிந்தனை எப்பயும் சேச்சுரேட். எதுல சேச்சுரேட்னா எதுல சிந்திக்க வைங்க அப்படின்னா தேவ சித்தத்தில். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். டிவி இன்னைக்கு ரொம்ப ஃபோன் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், பேச்சு, இதெல்லாம் எதுல போட்டு உங்க சிந்தனையை பில் பண்ணிட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் வெளிப்படும். காதல் படமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்று உங்க வீட்டில் உங்களுக்குள்ள வரும், இல்லை உங்க பிள்ளைகளுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்குற. ஹல்லேலூயா. அதுதான் வரும்.
அந்த பிள்ளைக்கு உட்கார வச்சு இதுதான் காதல், இதுதான் காதல், இதுதான் காதல்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அது ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் திருட்டு, இதுதான் திருட்டு, இதுதான் தப்பு, இதுதான். சினிமாவை ஏன் இதுக்கு ஒரு டயலாக்லாம் விடக்கூடாது? பைபிளில் போட்டிருக்கா, இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க சினிமா பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா பார்க்கறதெல்லாம் தப்பு, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறாங்க. என்னது? ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகலையா? சில படங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும்போது அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அதை யோசிச்சு அது நம்மளை அறியாமையே அவன் ஒரு ஹீரோ போய் சொல்கிறான்னு நம்மளும் போய் உடனே சொல்லுவோம், அவன் தப்பு பண்ணுறது நல்லது தானே, அந்த நல்ல விஷயம் நடக்கிறது தானே தப்பு பண்ணா. இது எங்கிருந்து அவன் கற்றுக்கிட்டான்? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தீங்களா? நல்லது பண்ணால் நீ எவ்வளோ பெரிய வேணா தப்பு பண்ணுறா, பிறந்த குழந்தையிலிருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லி சொல்லி வளர்த்துறீங்க. அது எங்கே கற்றுக்குது? சினிமாவில். ஃபில்தி மியூசிக் அப்படிம்பாங்க, அழுக்கான பாடல்கள். நான் இசையை அதிகம் விரும்புகிறேன், பாட்டு அதிகமாக நான் விரும்புகிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் என் வாழ்க்கையில் என்ன பாட்டு பாடுது? என்ன இன்னொரு பெண்ணை வர்ணிக்கிறதோ, இன்னொரு ஆணை வர்ணிக்கிறதோ, நீங்கள் அது உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது 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 உங்கள் மைண்டை செட் ஆகிடுச்சு, உங்கள் மைண்டு அதால் நிரம்புது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான காரியங்கள் தான் வெளிப்படும். இன்னொரு ஆணை பார்க்கும் பொழுதோ, இன்னொரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ, இன்னொருவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கோ அது அன்றைக்கி பாருங்கள். நான் சுலபமாக பார்க்க முடியுது. நம்ம கணவன் மனைவி இருக்காருன்னா கணவன் இன்னொரு பெண்ணை பார்த்து ஒரு சினிமா பாட்டு பாடுறாரு. அல்லேலூயா. சினிமா பாட்டு பாடுறாங்க, தப்பான ஒரு பாட்டு பாடுறாங்க, மனைவி சிரிக்கிறாங்க, கணவர் சிரிக்கிறாங்க, அந்த அம்மாவும் சிரிக்குது. என்ன ஆங்கிள் அது பாடுறாங்க? என்ன பார்வையில் அப்படி பாடுறாங்க? அந்த பாட்டினுடைய வரிகள் என்ன? ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் இன்னொரு பெண்ணை பார்த்து பாடும் பொழுது அது எப்படி அது முறையாகும்? ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அடுத்தது புக்ஸ், டிவி, கான்வர்சேஷன், மற்றவங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள். உட்கார்ந்து ஒரு இடத்துல திருட்டை பற்றியே ஒரு கும்பல் பேசிக்கிட்டே இருக்குது. அவங்க கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா உங்கள் சேச்சுரேட், உங்கள் மைண்ட் எல்லாமே திருட்டிலே தான் போகும், திருட்டிலே தான் போகும். ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உட்காந்து கடன் வாங்குறதையே பேசிகிட்டு இருக்கும். அல்லேலூயா. போய் உட்காந்தா, ஏங்க அங்கே கடன் போட்டிங்களா, இங்கே இந்த கடன் வாங்கினீங்களா, அங்கே அந்த கடன் வாங்கினீங்கன்னா சேலை அடிக்கிட்டோம்ல, இப்போ அந்த கடனை வாங்கி 10 சேலை அடிக்கிட்டோம்ல, இந்த கடனை வாங்கி நகை வாங்கிட்டோம்ல, இந்த கடனை வாங்கி வண்டி வாங்கிட்டோம்ல, இதை கடன் வாங்கி இந்த அம்மா நம்ம அழகாக இருப்போம். வாடகை வீடு, சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு நல்ல ஆடைகள், இருக்கிற ஆடைகள் நல்ல ஆடைகளை உடுத்தி, அவன் அந்த வண்டி வச்சிருக்கான், அவன் 5 பவுன் நகை போட்டிருக்கான், இந்த அம்மா இந்த சேலை கட்டுது, இந்த அம்மா இந்த செருப்பை போட்டிருக்குது, அந்த அவர் பார்த்து அப்படி வீட்டை கட்டிடு உட்காந்து இதை கேட்டு கேட்டு இவன் மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் செய்யணும் கடன் வாங்கி உட்காந்துறான். தேவையில்லை. உன் மனசு போதுன்னு இருக்கு, போதும். அதுலேயே இப்படிப்பட்ட ஆட்களோடு உட்காந்து பேசும்போது தயவு செய்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. கான்வர்சேஷன், உரையாடு. நீங்கள் ரொம்ப பாஸ்டர் நான் பேசுகிறதே கிடையாது, சைலண்ட். என்ன பேசுகிறாங்க, ஒரு 2 பேர் என்ன பேசுகிறாங்க, நீங்கள் நடுவில் போய் நிற்கிறீங்கன்னா கவனிங்க. போனவுடனே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆமாம் நானும் கேட்டேன்லன்ட்டு போயிடக்கூடாது. போனவுடனே அவங்க என்ன, இது தேவையில்லாத டாபிக், ஹல்லேலூயா, இது நமக்கு தேவையில்லாத டாபிக் அப்படின்னு வெளியே வந்துடும். அப்போ இந்த விஷயம் என்னென்னா, சிந்தனை எப்பயுமே எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனை எப்பயுமே எப்படி இருக்கணும், எதை தேர்ந்தெடுக்கணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும், எதை புறந்தள்ளணும். இப்படி சரியாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துடலாம், நிலையாக இருந்துடலாம். முடிக்க போகிறேன். 3வது விஷயம் இவரே சொல்கிறார், யாக்கோபே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்லோ டு ஸ்பீக். மெதுவாக என்ன பண்ணுங்க, மெதுவாக மெதுவாக அப்படி இல்லை, பேசுறதுக்கு முன்னாடி டைம் எடுத்துக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம் உண்டு, எடுத்து கூட வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். முடிக்க போகிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் நான் முடிச்சிருவேன். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. ஹல்லேலூயா. பேச வேண்டிய வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க ஆட் பண்ணீங்கனால அது பாவத்துல கொண்டு போய் நிறுத்துமா. அடுத்து சொல்றாரு, உதடு அடக்கிறவன் யாரு? உதட அடக்கிறவன் புத்திமா. நான் ஞானம் உள்ளவன், நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், டாக்டருக்கு படிச்சிருக்கேன், வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன், அப்படியே பெரிய ஞானவான் இல்லை. பேச்சை எவன் அடக்கிறானோ அவன் தான் வயசு, அவன் தான் ஞானமா. ஹல்லேலூயா. நீ படிக்காத புத்தி இருக்குது, புத்தி இல்லை, தேவையே இல்லை. பேச்சு அடக்கிறோமா, தேவையானது பேசுகிறோமா, அதான் அழகாக சொல்கிறார். சொற்கள் கரெக்டாக என்ன பண்ணும், பேசணும்.
அதுதான் மெதுவாக பேசுங்கள் அப்படின்னு. மெதுவாக பேசும்போது என்னன்னா லிசன் பெட்டர், அதாவது மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த வார்த்தை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கவனிக்காம ஏதோ ஒரு வார்த்தையை பேசி அது எங்கேயோ போய் தப்பா முடிஞ்சிடும். நீதானா அன்னைக்கு சொன்ன, என்னது நீதானா அன்னைக்கு சொன்ன, கோபத்தில் போறேன்னா போ அப்படின்றது. அது ஒரு நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டா நீங்க தானே சொன்னீங்க போ சொல்லி. ஹல்லேலூயா. நடக்குதா இல்லையா? அப்ப அந்த கோபத்திலையும் நாங்கள் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஸ்டெடியா இருந்திருக்கணும். வார்த்தைகளை நான் எல்லாரையும் சொல்றேன். நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை அடிக்கும்போது சொல்லுவோம், உனக்கு வேணும்னா நீ பண்றனா பண்ணிக்கோ. வீட்டில் சண்டை வரும்போது பிள்ளைகளை நீ போறனா போய்க்கோ, எப்படி எக்கடு கட்டா நாசமா போ சொல்றோமா இல்லையா? எப்படி உருப்பிடாம போ உடனே அது இப்படி பண்ணிட்டு வந்து சொல்லும்போது, ஏமா நீதாம்மா அன்னைக்கு சொன்ன எப்படியோ போன்னு சொன்னா நான் இப்படி போயிட்டேம்மா அப்படின்னு தேவையே இல்லை. அலையில பண்ணாத, அவ்வளோதான், அதோட முடிச்சிடும். பாஸ்டர் என் கோபம் தாங்க முடியல பாஸ்டர், அடக்கி வச்சிருக்கேன் பாஸ்டர், 4 வார்த்தை அப்படி பேசினாதான் பாஸ்டர் என் கோபம் எனக்கு அடங்கும். இல்லை, அதான் அழகா ஆண்டவர் சொல்றார், சொற்களின் மிகுதி. அவங்க என்ன பேசுறாங்கன்னு, அவங்க மோட்டிவ் என்ன. ஒருத்தர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக கவனிங்க. அவங்க எந்த நோக்கத்தோடு உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க மோட்டிவ் என்ன, அவங்க நோக்கம், உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. அவங்க பேச்சு கொடுக்குறாங்க சம்பந்தம் இல்லாமல் நீ யாரோ. ஹல்லேலூயா. நீங்கள் யாரோ, நான் யாரோ. ஒருத்தர் என்கிட்ட வந்து நின்று ஒரு பேச்சு கொடுக்குறாங்க, ஹாய் என்ன எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடாதீங்களா, சாப்பிடலையா, எங்கேருந்து வரீங்க, எதுக்கு அதெல்லாம்? ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஒரு சோஷியலாக இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு தேவையே இல்லையே. ஹல்லேலூயா. எனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டு, எனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு சில ஆட்கள் உண்டு. எனக்கு அவங்க தேவை இருக்கா? ஒரு கண்டக்டர் வந்து ஏமா எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்குறதுல சொல்லுங்க, தப்பா சரியா? சரி, அவர்கிட்ட சொல்லலாம், ஏங்க நான் இந்த ஊரில் இறங்குறேன் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போயிட்டு ஒருத்தர் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. நம்ம அப்பா அம்மா அவங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டால் சொல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த நகை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தங்க சம்மந்தம், உனக்கு என்ன பிடிக்கும், உடனே எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், கருப்பு கலர் பிடிக்கும், மஞ்சள் கலர் பிடிக்கும், பச்சை கலர் பிடிக்கும், சிகப்பு கலரில் பிடிக்கும், அது பிடிக்கும், இந்த பிடிக்கும், இந்த சாக்லேட் பிடிக்கும், எனக்கு இந்த கேக்கு பிடிக்கும். உடனே அவன் வாங்கிட்டு வந்து நிற்பாங்க, அந்த ஆணோ பெண்ணும். தேவையா அதெல்லாம்? கையும் சும்மா இருக்காது, வாயும் சும்மா இருக்காது. வாங்கி சாப்பிட வேண்டியதை சாப்பிட்ருவோம், போட்டுக்க வேண்டியதை போட்டு கடைசியில் அவன் வந்து நிற்பான். இல்லை அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து நிற்பான. உன்னை நம்பி நீ அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் வாங்கினி இதெல்லாம் பேசினி, என்கிட்ட எதுக்கு நீ பேசின, அன்னைக்கே நீ பேசாமல் இருந்தேன் வாழ்க்கை. தேவையா அதெல்லாம்? அவன் என்ன மோட்டிவில் வரான், என்ன நோக்கம் வரான். ரொம்ப முக்கியமாக வல்னரபிள் சுச்சுவேஷன் அப்படிம்பாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு கட்டம் வரும். ஹல்லேலூயா. ஒரு உபத்திரவ நேரம், நல்லா கவனிங்க. ஒரு உபத்திரவ நேரம், ஒரு வாலிப பிராயம், சிறு பிராயம், அதே போல் ஒரு உடைஞ்சு போன ஒரு தருணம், இதெல்லாம் வல்னரபிள் சுச்சுவேஷன். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டின நேரம், நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை திட்டின நேரம், இல்லை வாலிப பிராயம், இந்த மாதிரியான நேரங்கள் வல்னரபிள். அப்படின்னா ஈஸியாக சுலபமாக அட்டாக் ஆகிக்கக்கூடிய ஒரு, உதாரணத்துக்கு பசி, கோபம், தனிமை, சோர்வு. இந்த 4 டைம் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த நேரங்களில் யார் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு ரொம்ப கவனிங்க. வீட்டுக்காரர் வெளியே கண்ட மேனிக்கு ஒரு வீட்டுக்காரரோ வீட்டம்மாவோ சண்டை மேனிக்கு திட்டிட்டு போயிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறதுலேயே கவனம் இருக்கணும். அதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோ கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என் வீட்டுக்காரராச்சு, என் நானாச்சு, என் மனைவியாச்சு நானாச்சு, எங்கள் அப்பா அம்மாவாச்சு நானாச்சு, அது நான் பார்த்துக்கிறேன். நான் தனிமையில் உட்காந்து ஆளுறேன், திரும்ப நான் அவங்களோட சேர்ந்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீ வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. பசி மாம்ச பசியாக இருக்கலாம், மற்ற எந்த பசியாக வேணா இருக்கலாம், தேவை ஏதாவது ஒன்று இருக்கலாம். கவனமாக இருங்க. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிரேசியஸ், அதாவது கிருபையின் வார்த்தைகளை பேசணும். எடுத்து வாசிங்க, கடைசியாக முடிச்சிடலாம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொலோசையர் 4:6. நல்லா கவனிங்க. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதுமாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிருபை அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன்கிட்ட பேசுறோம் அப்படின்னா பேசுற வார்த்தைகள்
கிருபையின் வார்த்தைகளாக இருக்கணும். கிருபையின் வார்த்தைகளில் பொய் இருக்காது. ஆண்டவர் பொய்யான வார்த்தைகள் நம்மகிட்ட பேசலை. இச்சையோடு ஆண்டவர் நம்மகிட்ட எங்கேயாவது ஏதாவது பைபிள் ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை இச்சையோடு பேசியிருக்கிறாங்க சொல்ல முடியுமா? இல்லை. கிருபையின் வார்த்தைகளை நீங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அதில் பாவம் இருக்காது. கிருபையை விட்டுட்டு உலகபூர்வமாக பேச ஆரம்பிச்சோம்னா தான். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, உப்பால் சாரம் ஏற்றினது. ஹல்லேலூயா.